வணக்கம். நான் உங்கள் அண்ணா டிவி ஜெயின். இன்று நம்முடைய அரசியல் கருத்து கேட்புக்காக இணைந்திருக்கிறார் உயர் நீதிமன்றத்தினுடைய மூத்த கிரிமினல் வழக்கறிஞர் RS தமிழ்வேந்தன் சார். இன்னைக்கு அரசியல் நிலவரங்கள்ல நிறைய இன்னைக்கு பார்த்துருக்கோம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக மீண்டும் நிறுவனர் ராமதாஸ் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறாரு. இதுவரை இருந்த அன்புமணி ராமதாஸ் தலைவர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அது ஒட்டி இந்த திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளராக பொன்முடியும் அந்த கட்சியிலிருந்து பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். இந்த இரு சம்பவங்களும் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? திமுகவிலிருந்து வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் சார். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கு. பொன்முடி அவர்கள் பேசின பேச்சு நேற்றுக்குள்ள சர்ச்சைக்குள்ள ஆயிடுச்சு. கனிமொழி கண்டனம் தெரிவிச்சாங்க. இருந்தாலும் அந்த பேச்சு இன்னமும் சமூக ஊடகங்கள்ல போயிட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க? அவர் பொறுப்புல இருந்து நீக்கிட்டாங்க. தலைமை உடனடியாக பொறுப்புல இருந்து நீக்கிட்டு அடுத்து திருச்சி சிவானந்தன் அந்த பொறுப்புக்கு வந்துட்டாரு. பேசுனது சரியானது கிடையாது சார். பொது மேடையில அந்த மாதிரி பேசக்கூடாது. பொன்முடி அவர் பெரிய படித்தவர், சான்றோர். அவரு ஒரு கல்லூரி விரிவுரையாளர் வரை இருந்திருக்காரு. அவர் எந்த அர்த்தத்துல பேசுறாருன்னு தெரியல. பட் கனிமொழி மேம் சொல்லியிருந்தாங்க, எந்த அர்த்தத்துல பேசியிருந்தாலும் அது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் முன்னையும் பின்னையும் என்ன பேசினாங்கன்னு தெரியல. பட் பேசியது அது சரியான விஷயம் கிடையாது தான். தொடர்ந்து இந்த ஓசியில போறீங்க, அதுக்கப்புறம் நிறைய மரியாதை குறைவா பேசுறாங்க அப்படின்ற கேள்வி. ஓசிங்கிறது ஒரு பெரிய விமர்சன பொருளாச்சு. நான் முட்டு கொடுக்குறேன்னு சொல்லி எங்க ஊர் கலவைக்கல் வார்த்தை ஓசி தான். நம்ம மச்சான் சட்ட ஓசியா அப்படின்னு கேட்பாங்க. அதனால அது ஒரு பெரிய தவறா நான் பார்க்கல அந்த விஷயத்த. மத்த இந்த விஷயங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். இது சரி, இது அதையும் கம்பேர் பண்ண வேண்டியது இல்லை. அமைச்சர் பொறுப்புல இருக்காரு, அதோட பெரிய பொறுப்பு. அமைச்சருங்கிறது கான்ஸ்டிடியூஷன் பாடி, அது வேற. கட்சி பொறுப்புங்கிறது அமைச்சர் பதவியோட கட்சி பொறுப்பு தாங்க தூக்குறது தாங்க பெரிய கஷ்டம். அமைச்சர் பதவி இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு போயிடும். மொத்தம் 40 அமைச்சர்கள் தான் இருக்க போறாங்க. எத்தனை பேர் இருந்துட போறாங்க, அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. ஆனா கட்சி பொறுப்பு தான் நீங்க திருப்பி அந்த இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்ண முடியாது. திருச்சி சிவானந்தன் வந்துட்டாருன்னா அந்த இடத்த அவர் விட்டு கொடுத்துருவாரா? அவர் அந்த இடத்த தக்க வைக்கணும். அதுக்காக அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாரு. பாக்குற யாரும் திருச்சி சிவானந்தன் மிகப்பெரிய படிப்பாளி, பெரிய லிட்ரேச்சர், அவர் இலக்கியவாதி. அவர் இந்த அப்பழுக்கற்ற அரசியல் சொல்லுவாங்கல்ல, பெரிய பேச்சாளர், ஆர்ரைட்டர். அவர் அந்த இடத்த தக்க வச்சுக்குவாரு. சோ கட்சி பொறுப்புல இருந்து ஒரு டெம்பரவரியா இடைநீக்கம்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணிதான் நீங்க சொல்ற கண் துடைப்பு, கால் துடைப்புன்னு ஏதாவது கதை விட்டு உட்காந்துருக்கலாம். அதெல்லாம் இல்லை. நீக்கணும் தான் நீக்கிருக்காங்க கட்சி. உடனடியா அந்த பொறுப்புல ஆள் போட்டாங்க. ஒரு வாரம் வெயிட் பண்ணி இந்த கூட மறுபடியும் ஏதோ ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து அந்த இடத்துக்கு வரலாம். அதுக்கான சான்சஸ் எல்லாம் இல்லவே இல்லை. மறுபடியும் உடனே ஆள் போட்டாங்க. அது திமுக கட்சி ஏத்துக்கிட்டாங்க. அவ்வளவுதான். கட்சி தலைமை நீக்கினாலும் கனிமொழி அவர்கள் கண்டனம் தெரிவிச்சாலும் அமைச்சர் ரகுபதி அவர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. எப்படி பாருங்க? என்ன சொல்லியிருக்காரு அவரு? இல்ல அவர் சொல்ல, நாங்க வேணும்னே எதையும் பேசுறது இல்ல, ரொம்ப கேஷுவலா பேசுறதெல்லாம் நீங்க பெருசா பண்றீங்க. அது முதலமைச்சர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு. எனக்கு தூங்கி எழுந்தாலே நீங்க எந்த பிரச்சனையை கூட்டிட்டு வந்திருப்பீங்க எனக்கு தெரிய மாட்டுது. நீங்க நம்ம வீடை தவிர பாக்கி எல்லாமே இங்க பொது இடம் ஆகி போச்சு. நம்ம வீட்லயும் நம்ம கழிவறை தவிர பாக்கி எல்லாமே பொது இடம் ஆகி போச்சு. பார்த்துதான் பேசணும். ஏன்னா கழிவறையில 1க்கு 2 பேரா போய் உட்காந்துருக்க போறது இல்ல. அது பிரைவேசி இருக்கும். மத்த எல்லா இடமும் இன்னொருத்தர் இருப்பாங்க. நம்ம கட்டிய மனைவியாக இருந்தாலும் அவங்கள்ட்ட நம்ம சரியான வார்த்தைகளை பதத்தை பயன்படுத்தணும். எல்லாமே இங்க பப்ளிக் ஆயிடுதுங்கிறதா அவர் ரொம்ப அருமையா சொன்னாரு. அது கட்சிக்காரங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்களோ இல்லையோ, நானும் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். எப்படி ஜாக்கிரதையா பேசணும், என்னதான் ஒருத்தவங்க ட்ரிகர் பண்ணாலும் நம்ம எவ்வளவு பேசணுமோ அவ்வளவுதான் கோவப்படணும், அதுக்கு மேல படக்கூடாது. அது அழகா சொன்னாரு. அவர் அதை ஆல்ரெடி தெளிவாவே சொல்லிட்டாரு. நம்ம முன்னையும் உள்ள வெட்டி விட்டுறாங்க, என்ன வேணா நடக்குது, யாரும் பிரச்சனை இழுத்துட்டு வராதிங்க, எனக்கு தூங்க முடியல அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அது அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? எல்லாமே இங்க பிரச்சனை ஆயிடுது. சாதாரணமாலாம் எது பேசாதீங்கிறதா ரகுபதி சட்டத்துறையில உள்ளவருங்க. சாதாரணமாலாம் பேசாதீங்க, இது விளையாட்டு போக்குன்னு சொல்றது இல்ல. இப்ப அமைச்சர் கேவின் நேரு இருக்காருல்ல, பெரிய பாசக்காரன். நீங்க அவர் பேச்செல்லாம் பயமாதான் இருக்கும். ஆனா மிகப்பெரிய பாசக்காரன், உங்க மேல ரொம்ப அன்பா இருப்பாரு. ஆனா அவருக்கு பேர் என்ன? அவர் பேச்சு எப்படி இருக்கும்? வாயா போயா எங்க வந்த அப்படிங்கிறது அந்த லாங்குவேஜ் ஸ்லாங். இப்ப அவர் கூட நீங்க நானே ரீகலெக்ட் பண்றேன். நம்ம மேயர் இருக்காங்களா பிரியா, பேத்தி வயசு கூட சொல்லலாம், இல்ல பொண்ணு வயசுன்னு சொல்லலாம். இங்க வாமா நில்லுமா, உன்னதாமா கேள்வி கேட்கறாங்க. இது அவருடைய கலோக்கியல் லாங்குவேஜ்.
ஏன்னா அவர் இருக்கிறது விவசாயம் பண்றவரு. எந்நேரமும் இந்த படத்துல ரோபோட் மாதிரி நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், நலமாக இருக்கிறீர்களா அப்படிலாம் பேசிட்டு இருக்க முடியாது. இல்ல கலோக்கியலா பேசுறதுல விலை மாதர்கள் பத்தி எல்லாம் வந்து இதுக்கு நான் அதை கம்பேர் பண்ண நான் அமைச்சர் கே நேர பத்தி பேசிட்டு இருக்கேன். அவர் விவசாயிகளோட இருக்கவர். தனியா கட்டியா அப்படின்னு ஊர்ல பேசுறது, கிராமத்து மக்களோட பேசுறது, விவசாயிகளோட தான் இருக்கு. எத்தனை ஏக்கர் விவசாயம் அவர் தாங்க பண்றாரு. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? அவர் இன்னைக்கு நேரத்துக்கெல்லாம் இல்ல, பெரிய பாரம்பரிய விவசாய குடும்பத்துல பிறந்தவர். அவரும் மீட்டிங்ல பார்த்தா அவ்வளவு அன்பா நம்மள்ட்ட பேசுறாரு. பட் அவரோட மொழியோட அப்படி இருக்கு, அவ்வளவுதான். மத்தபடி எல்லாம் ரகுபதி என்ன அந்த அர்த்தத்தெல்லாம் சொன்னார், வெட்டி வெட்டி முட்டாங்க முன்னையும் பண்ணேன்னு. ஏங்க பெரியாரு தங்கத்தட்டுல தமிழ் வச்சு மலர்னு சொல்லாருன்னு சொல்லிட்டாங்க. அது ஃபுல் வீடியோ கேட்டீங்களா? அந்த வார்த்தை எதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை இது? என் மொழிய பீன்னு சொல்ற, நீ என்னடா சமஸ்கிருதத்தை கொண்டா தேவ பாஷைங்கிறது தான் அவர் சொன்ன அர்த்தம். புரியுது சார். நீங்க வந்து பொன்முடியை மட்டும் டார்கெட் பண்றாங்க திமுக அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா உயர்கல்வித்துறை அமைச்சர்ல வந்து நீக்கி வனத்துறை அமைச்சரா கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே அது ஒரு விமர்சனமா இருக்கு. இப்ப திரும்பவும் வேற யாரும் பேசாததே பொன்முடி பேசிட்டாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வியாவும் கேட்கறாங்க. அதாவது வேற யாரும் பேசுறாங்க அப்படி சொல்லக்கூடாது. நீங்க எல்லாரும் எல்லாம் பேச முடியுமா? எல்லாரும் எல்லாம் பேசக்கூடாதுல்ல. அவன் பொன்முடி அண்ணா வந்து திமுக பில்லர்ல ஒருத்தர். பொன்முடி அண்ணா இருக்கட்டும், கே நேருவா இருக்கட்டும், துரைமுருகன் ஐயாவா இருக்கட்டும், ஸ்டாலின் ஐயாவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அந்த சமகாலத்துல பாலிடிக்ஸ்ல பண்ணது. இன்னும் சொல்ல போனா ஒருபடி மேல போய் இவங்க கலைஞரோட அரசியல் பண்ணவங்க. வீரபாண்டி ஆறுமுகம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதை வெளிப்படையாவே முதலமைச்சரே சொல்லிட்டாரு, ஜூனியர்ஸுக்கு வழி விடுங்க, நம்ம வழி விட்டுதான் ஆகணும்னு. இது ஒண்ணும் வேணுக்குண்டு சும்மா இருந்தவருக்கு பதவி தூக்கலையே. நீங்க பேசுற விஷயம் இருக்குல்ல, சும்மாவே அமைதியாவே ஏன் ஜெயில இருந்து வந்தோட மறுபடியும் பதவி கொடுத்தாங்களே. அவருக்கு வந்து சிறை தண்டனை அறிவிச்சு தேசிய கொடியில கார்ல இருந்து கைட்ட போட்டு பதவி கொடுத்தாங்க. ஆனா பேசுற வார்த்தைகள் வந்து சரியான வார்த்தைகள் இல்ல அப்படின்றது. இந்த இப்ப தூக்குனது வந்து மத்த கட்சிக்காரங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அச்சத்தை கொடுக்கலங்க. மத்த இன்னும் பிற திமுக கட்சிக்காரங்க கொடுத்தா பரவாயில்ல, துரைமுருகன் பொதுச்செயலாளருக்கே அந்த அச்சத்தை வந்து இது வந்து தளபதி ஸ்டாலின் ஐயா எடுத்து சரியான முடிவு. ஏன்னா பொதுச்செயலாளர் இன்னைக்கு வந்து ஒரு மன்னிப்புகளை தான் எழுதியிருக்காரு. அதாவது நான் வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளை பத்தி பேசுனது முதலமைச்சருக்கு ஒரு பெரிய வருத்தத்தை கொடுப்போம், ஆனா நான் மன்னிப்பு கருத்து கொடுக்குறேன். அதாவது இங்கதான் நீங்க இவங்க பேசுறவங்களை வச்சு நீங்க ஹைலைட் பண்ணி கேக்குறீங்க. ஆனா நம்ம ஒரு நல்ல முதலமைச்சர் பெற்றிருக்கோம். துரைமுருகன் ஐயா வந்து முதலமைச்சர் மனசு வருத்தப்பட்டிருக்குங்கிறது சொல்றாருல்ல, வருத்தப்பட்டிருக்கோம். அவருக்கு அது மேல விரும்ப மாட்டாரு இவரு. நீங்க முதலமைச்சரோட இந்த ஸ்கூல் திறந்தாங்க இல்லையா, இப்ப டிஎம்கே பீரியட் ஆட்சிக்கு வந்து இந்த ஸ்கூல் பேக்ல வந்து ஒரு பக்கம் இபிஎஸ் ஒரு பக்கம் ஓபிஎஸ், ரெண்டு பேரும் எங்க நிக்கிறாங்கன்னு இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க போட்டோ வந்துச்சு. இந்த ரேப்பர் எல்லாம் பிச்சுட்டு வேற ரேப்பர் ஒட்டணும், இல்ல இந்த பேக்கே கொடுக்க கூடாது, புது பேக் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அப்ப முதலமைச்சர் கிட்ட எவ்வளவு செலவாகும் அப்படின்னு, 40 கோடி ரூபாய் பட்ஜெட் ஆகும் செலவு. அட போய் அதுக்கு 4 பள்ளிக்கூடத்துக்கு ஏதாவது செஞ்சுட்டு போலாம். அவங்க முதலமைச்சர் இருந்தவங்க தானேயா, குடியா அப்படியே குடியா, இதுல என்ன அப்படி இதுல போய் பாலிடிக்ஸ் பள்ளிக்கூடத்துல படிக்கிற பசங்கள்ட்ட. அவனை யதார்த்தமான ஒரு மனிதன். இப்ப இன்னைக்கு வந்து இப்ப பொன்முடி மேல நடவடிக்கை எடுக்கலன்னா என்ன பண்ணிட்டு போறாங்க? பொன்முடி மேல நடவடிக்கை எடுக்கல, என்ன பண்ற போறீங்க சொல்லுங்க. சரி இத்தரிக்கட்டும், இப்ப நடவடிக்கை எடுக்கல என்ன பண்ண போறீங்க? ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. அது கட்சியோட உள்கட்டமைப்பு அவங்க பாத்துக்க போறாங்க. ஆனாலும் ஒரு பெண் அவங்கதான் துணை பொதுச் செயலாளர் இருக்காங்க, கனிமொழி அவங்க அக்கா, அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்லாட்டினாலுமே முதல்வர் இந்த முடிவு எடுத்திருப்பாரு. மேட்ரு வந்து ரொம்ப சென்சிட்டிவா போச்சு. சொன்ன விளக்கம், சொன்ன இடம் தவறு. எல்லாம் பேசலாம் நெறியாளர, ஆனா இடம் பொருள் ஏவல் தான் ஒரு விஷயம் இருக்கு. எந்த இடத்துல ஒரு ஸ்கூல் மீட்டிங் போனா அங்க பாலிடிக்ஸ் பத்தி பேசக்கூடாது, பள்ளியோட வளர்ச்சியை பத்தி நம்ம பேசணும். ஒரு பொதுக்கூட்டம் பேசுறோம்னு வைக்கலாம், அதுல முன்ன பின்ன பேசலாம், ஏறி இறங்கி. அதான் ஏறி இறங்கி யாரு பேச, நட்சத்திர பேச்சாளர்கள் வேணா ஏறி இறங்கி பேசலாம். ஆனா அது ஒரு அமைச்சர் பேச முடியாது. நமக்கு என்ன கண்ணியா இருக்கோ அதுதான் பேசணும். துறை சார்ந்த வளர்ச்சியை பேசணும். நிறைய அவர் பொன்முடி நிறைய இடைக்காலங்கள்ல நிறைய வார்த்தைகள் தவறாயிட்டு. இடையில ஒரு வாட்டி எஸ்சி தரமா அப்படின்னு கேட்டது ஒரு பெரிய பேசு பொருள் ஆயிட்டு. அப்புறம் சேரு வீசி விட்டாங்க. இப்ப அதெல்லாம் தேவையில்லாம அது வேணுக்குன்னு பண்ணது. இவர் வந்து வயதானவருங்க, ஒன்னும் வயது, இன்னொன்னு எஜுகேஷன். யாரை எப்படி ட்ரிகர் பண்ணணுங்கிறது பொதுமக்களுக்கு சொல்லி கொடுத்துட்றாங்க பிஜேபில இருந்து. இந்த வேலையை செய்ய அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னு அதைதான் இவங்க பண்றாங்க. இந்த வேலையை இவங்க செய்யறாங்க, கேட்டு அவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. டென்ஷன் ஆனது அதை அப்படியே பேசு பொருளாக்கி வேண பெருமாளாக்கின்னு சொல்லுவாங்கல்ல, ஊதி விட்டுறது அப்படியே. அதுதான் நடந்துச்சு. ஆனா இந்த முடிவு இன்னைக்கு முதல்வர் எடுத்தது வந்து மத்த கடைநிலை கடைகோடி கடைநிலைங்கிறது தப்பு. கடைகோடி பேச்சாளரும் கூட ஒரு பண்பை வளர்க்கும். நம்ம வந்து இது மாதிரிலாம் பேசக்கூடாது. நம்ம ஒரு அமைச்சரே என்ன பேசுறாரு, நம்மளும் என்ன வேணா பேசணுங்கிற எண்ணம் தானே எல்லார்ட்டையும் வந்துடும்.
அப்ப அமைச்சருக்கே பதவி தூக்குறாங்க. மத்தவங்க நம்மள எந்த அளவுக்கு அடக்கி வாசிக்கணுங்கிற பண்பு எல்லார்ட்டையும் வரும். அது ரொம்ப முக்கியமானது, அது தேவையானது. ஏங்க இதை விட ஏடிஎம்கே காரவங்க பேசுனாலும் எடுத்து போட்டு கேட்டீங்கன்னா நாராவசமா இருக்குங்க. சார் அதே போல சிவாஜி கிருஷ்ணன் திமுக சரிசமா பேசிட்டு இருக்காரு. அப்புறம் நீ கேட்ட கட்சி விட்டு நீ மறுபடியும் மன்னிப்பு போயிடுதுங்க கேட்டதாங்க மறுபடியும் உள்ள வந்திருக்காரு. அப்படி பார்த்தா ஒரு அருமையான தலைவர் ஒருத்தர் பேசினாரு, அவரையும் கொண்டாடிட்டு தான் இருக்கீங்க. நானே குத்த வச்ச பொண்ணு சோழ குளத்துக்குள்ள தூக்கிட்டு போட்டா பண்ணன்னு கேட்டாரு. அதை வாங்கி திறக்க மாட்டீங்க. அது சொல்ல மட்டும் கோவம் வந்துருது எல்லாருக்கும். சீமானா? ஆமா சீமானு. யார் வீட்டுக்கு வந்தாங்க? சரி சரி. பொன்முடி வீட்டுக்கு வீட்டுக்கு எல்லாம் போயிருக்காங்க. ஆனா இங்க எல்லாம் வந்து தியாகி அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்லாம செந்தில் பாலாஜிக்கு மட்டும் அந்த அக்கறை காட்ட வேண்டிய அவசியம் இவங்களுக்கு ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல. ஈடு என்ன செய்வாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நேரம் காப்பி குடிச்சிருப்பாங்க. அது சரி டேஸ்டா இருந்திருக்காது. சரி வந்ததே வந்துட்டோம் பையன் வீட்டுக்கு போலாம்டா, அங்க காப்பி நல்லா இருக்கா, அங்கேயும் காப்பி குடிச்சிட்டு அங்கேயும் நல்லா இருக்கு. பொன்முடி வீட்டுக்கு வண்டியை விடு, அங்கேயும் நல்லா இல்ல. வேற யாரு துரைமுருகன் வீட்டு வண்டியை விடுது. நீ என்ன தெரியும் யாரு வீட்டுக்கு வேணுமோ நீ ரைடு வரலாம். என்ன எடுத்தாங்கிறதா இங்க பேச்சு. இது மத்திய சர்க்கார் மாநில சர்க்காரை மிரட்டுவதற்கு வைத்திருக்கிற ஒரு யுத்தி, ஒரு ஆயுதம். இன்னைக்கு நேரத்துக்கா வச்சு மிரட்டுறாங்க. நீ என்ன வேணுமோ பண்ணு. ஏங்க நீ யாரு மேலும் வழக்கு போடு, நீ யாரு முதலமைச்சர் வழக்கு போடணுமா போடு, கோர்ட்டு கொண்டு போ. ஏங்க செந்தில் பாலாஜி கேஸ்ல நீதிமன்றம் ஈடியை கண்டிச்சுதா இல்லையா? எவ்வளவு நாள் தாங்க உங்களுக்கு டைம் வேணும்? நீதிமன்றம் சொல்லிச்சு செந்தில் பாலாஜி கேஸ் எவ்வளவு நாள் தான் கவுண்டர் ஃபைல் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? எங்கள்கிட்ட போதிய ஆதாரம் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. நீங்க எதுக்கு நீங்க அதுக்குள்ள இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுத்தீங்க? எனது கலெக்ட் பண்ண நடவடிக்கை நீதிமன்றம் கேட்டுச்சு. ஈடிகள்லாம் மத்திய சர்க்கார் மிரட்டுறது. அப்ப இப்ப மட்டும் என்ன தொடாதுன்னு சொல்றாங்களா? தொட்டுப்பார் செய்துப்பார். சீனியர் அமைச்சர்களுக்கு என்ன இருக்கு? செந்தில் பாலாஜி அதிமுக வந்தவருக்காக அவ்வளவு பேசின முதல்வர் அவர்கள் நேருக்காகவும் துரைமுருகாகவும் பேச மாட்டாரா? அதாவது எங்க வீட்டுல ஏற்கனவே அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அண்ணன் தம்பிகளுக்கும் புதுசா அந்த வீட்டுக்கு வந்தவங்களுக்கும் ஒரு வேற்றுமை இருக்கு. புதுசு பத்தியா அதிமுக வந்ததை தொட்டு செந்தில் பாலாஜி கண்டுக்கவே மாட்டாங்க திமுகவுல. இது அவங்க அமைச்சர்கள் எல்லாம் விட்டுருவாங்களா அப்படிங்கிற கேள்வி உங்களை போன்று கொளுத்தி போட்டுறாம இருக்கிறதுக்கு தான் வந்த விருந்தாளியே நான் கூடுதலா கவனிக்குது. இவங்கெல்லாம் கட்சியிலே உள்ளவங்க பிள்ளைங்க. இவங்கெல்லாம் இவங்கதான் அறிவாலயம் தான் இவங்க. இவங்களுக்காக வேண்டி போய் குரல் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இவங்க வந்து இத்தனை வருஷம் இங்கே இருந்தவங்க. இவங்க கரைப்படையாம இருக்கவங்க. இவங்களை ஈடியெல்லாம் ஒண்ணும் பண்ணாதுன்னு எல்லாருக்கும் தெரியும், பண்ண முடியாதுன்னு. அதனால பேசுறது அவ்வளவுதான். இதுக்கு ஒரு விஷயம் வந்து பாம்பன் பாடத்தை வந்தப்போ சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டுல இருந்து நிறைய தலைவர்கள்ட்ட கடிதம் இருக்கு, ஆனா அந்த கடிதத்துல தமிழ்ல கையெழுத்தே வரல, நீங்களா தமிழை பத்தி பேசலாம்னு சொல்லி கேட்டு. தமிழ்ல நாளைக்கே எல்லாரும் கையெழுத்து போடலாம். 8 கோடி பேர் இருக்காங்க. இப்படி 4 கோடி பேர் தமிழர் தான் இருப்பாங்க. தமிழ்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட சொல்றோம். இந்த மும்மொழி கொள்கை, மண்ணாங்கட்டி, திருப்பூர் இதெல்லாம் எடுத்துட்டு எல்லா ரயிலையும் இந்தியில எடுத்துட்டு தமிழ்ல பேர் போட்டு இந்தியா பூரா எல்லா பள்ளிக்கூடத்துலயும் தமிழ 3வது மொழியா பேச வச்சிருவாராம் அவரு. அவர் தமிழ்ல 4 வார்த்தை பேசுதா, ஒரு திருக்குறள் சொல்ல தெரியுதா, நீர் வயரா வயர் வயரா மயிர் வயரான்னு பேசிட்டு உட்காந்துருக்காரு. அவருக்கு என்ன பேச தெரியும் தமிழ்ல? வணக்கம் நல்லா இருக்கீங்களாங்கிறாரு. டேய் நீ எங்க நாட்டு பிரதமர்ரா, என் தாய்மொழியில நல்லா இருக்கீங்களான்னு கேட்டதுல எனக்கு ஒரே புலகாங்கி தான் அடைஞ்சிடணுமா? அப்படியே நானே கையெழுத்து இங்கிலீஷ் தான் நான் சொல்றதே உங்களுக்கு புரியுது. நானே இங்கிலீஷ் தான் கையெழுத்து போறேன், சின்ன பிள்ளை போட்டது. இப்ப நான் தமிழ்ல போறது எப்படி கெசட்ல மாத்துறது? எவ்வளவு பெரிய ப்ராசஸ் அது. என் பாஸ்போர்ட்ல இருந்து எல்லாம் அப்படிதான் இருக்கு. நான் இப்பயில இருந்து மாத்தி வர முடியுமா? அது அவனுக்கு இதெல்லாம் வந்து அநாகரிகம் இல்லாம குத்தி விட்டு போறது, கேவலப்படுத்துற மாதிரி. ஏன் தூக்குனது அப்படியே தூங்குனபடியே இருந்துச்சு மோடி. இது தூக்குனுச்சுல மோடி இது திருப்பி தோண்டு போய் இறங்கவே இல்லை கீழே. பாத்தீங்களா இல்லையா? கிரீஸ் போடல அந்த பல்சக்கர், அப்புறம் தான் கீழே இறங்குனது. தோண்டு கிடந்த பாம்பன் பாலத்தை தூக்கி நிறுத்தினார்ல மோடி. ஏன் பாலம் உடனே இறங்கல? எத்தனாயிரம் கோடி ப்ராஜெக்ட் வந்து இத்தனை ரயில் நேருக்கு நேர் மோதி இருக்க, பதவி விலகிடுவாரா? ஸ்டைல் ரயில் விட்டு அடிச்சாங்களா, பதவி விலகிடுவாரா? ஏன் விலகல? மணிப்பூருக்கு என்ன பதில் சொல்லுவார்? பேச ஆரம்பிச்சா அப்புறம் எங்கே போயிடும்? எலக்ட்ரோல் பால்ல இத்தனை லட்சம் கோடி பணத்தை அடிச்சிங்களே, எப்படி அடிச்சீங்க இவ்வளவு பெரிய பணத்தை? நீங்க ஈடியை பத்தி பேசுறீங்க. அஜித் பவர் மேல ஈடி கேஸ் இல்லையா? எப்படி கூட்டணி சேர்த்தீங்க அஜித் பவரை? பேசுறா போயிட்டே தான் இருக்கும். அது